நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க. டங்ஸ்டனுக்கா இல்ல ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன் ஏதாவது சொல்லுங்க தம்பி. தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு இல்ல எதுக்காவது, எந்த போராட்டத்துக்காவது, இல்ல அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல், இல்ல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, இல்ல சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலம்பரிப்பு, ஏதாவது இல்ல பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலப்பரிப்பு எதுக்காவது வந்தாங்களா? தேவையான்னு கேக்குறீங்க. 60 ஆண்டுகளா பெரியார வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா? இது தேவையானா எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா? சொல்லுங்க, அது தேவையா? பெரியார் அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணீங்க நீங்க? 13 வயசு பையனை நெஞ்சில 5 குண்டு வாச்சி கொன்னு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நிற்கும் போது பதவிக்காக டெல்லியில் நின்னவரோட ஒருத்தருமே கேள்வி கேட்கல. இனத்தை கொன்னவன் கூட நின்னவன் கூட நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் திருமுருகாந்தி சொல்றாரு, சீமான் வந்து அரசு வந்து அப்புறப்பட போறாரு, அவர் அழிய போறாரு, வரலாற்றிலே சந்திக்காத ஒரு எதிரி வந்து இப்பதான் சந்திக்கிறார் அப்படின்னு நான் பேசுறேன். நான் அப்புறப்படுத்துறது என்ன? யார் அப்புறப்படுத்த போறது? சரி, ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க, அப்புறப்படுத்துங்க, தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா அப்புறப்படுத்துங்க. நான் அப்புறப்படுத்த போறேன். அரசியல் அனாதை ஆயிரேன். அத பல அனாதைகள் சொல்லுது. 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை தட்டி விட முடியல. ஒரு ஆளு 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க? என்ன அப்புறப்படுத்துறது? 6 சீட்டு 1/4 சீட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிற நீங்க என்ன கேக்குறீங்க? 234 இடமும் ஏன் இடம்? நாடு ஏன் நாடு? எதுக்கு இந்த துணிவு, இந்த திமிரு ஏதாவது இருக்கா? உண்மையான கம்யூனிசம் என்றதான் இருக்கு. இந்த மண்ணுல என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில அவன் சிந்தன ரத்தத்துல செவந்தது எங்க கொடி. உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரம் பிள்ளைகள்ட்ட இருக்கு. நீ சும்மா வெற்றி பேச்சு, வெற்று பேச்சு, வெறும் கூச்சல். எதை நீ செயல்படுத்திருக்க? சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம்? நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இதுவரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில 9 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், டி.பி. சிங், தேவேகவுடா, இந்த எல்லாரும் ஆட்சியில இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆள அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சீங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய, வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது அது. அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் சாட்சி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறை கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல, நான் என்ன பண்றது அப்படி? அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி. ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியார பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்களா? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேக்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க.
இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது?